இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ரீ கணேஷ் இயக்கத்துல வந்திருக்கிற 3BHK படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 3BHK சொந்தமா வீடு கட்டுன்னு சொல்லிட்டு ஏக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு சராசரி மனுஷனோட ஃபீலிங்ஸ் இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3BHK இந்த படத்துல சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மேத்தா ரகுநாத், அப்புறமா யோகி பாலன் நடிச்சிருப்பாங்க. சரத்குமாருக்கு சின்ன வயசுல இருந்து சொந்தமா வீடு கட்டணும் பயங்கர ஆசை. வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாரு. சரத்குமார் தேவயானி கப்பல்ஸுக்கு சித்தார்த் பையனாவும் மேத்தா ரகுநாத் பொண்ணும் நடிச்சிருப்பாங்க. அவருடைய சேவிங்ஸ் கஷ்டம் இருக்குல்ல, சொந்த வீடு கட்டுறதுக்கு அந்த சேவிங்ஸை ஃபர்ஸ்ட் வீடு கட்டணும்னு சொல்லி பயங்கர ஆர்வமா இருப்பாரு. ஆனா அந்த காசை பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்காக கட்டிடுவாரு. இரண்டாவது முறையா சேவ் பண்ற காசை சித்தார்த்தோடைய காலேஜ் பிஸ்னஸ் கட்டிடுவாரு. சரி, மூணாவது முறையா சேவ் பண்ற காசை சரத்குமாருக்கு ஒரு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அந்த காசு செலவாயிடும். இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு டிராப் ஆயிட்டே போகும். சரி, லாஸ்டா ஃபைனலா 4th டைமா அவர் சேவ் பண்ண காசை வீடு கட்டுறதுக்காக ஸ்டெப் எடுப்பாரு. ஆனா அந்த சமயத்துல சித்தார்த்தோடைய தங்கச்சி இருக்குல்ல, மேத்தா ரகுநாத், அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும். சரி, பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும், நம்ம வீடு கட்டுறப்பல தள்ளி போட்டலாம் சொல்லிட்டு அந்த காசை ஃபுல்லா செலவு பண்ணி பொண்ணுக்கு சூப்பரா கிராண்டா மேரேஜ் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு முயற்சியும் அவரோட வீடு கட்டுறப்பல டிராப் ஆயிட்டே போகும். இந்த சூழ்நிலையில சரத்குமார் கடைசியா வீடு கட்டினாரா இல்லையான்றது அந்த படத்தோடைய மீதி கதை. நம்ம வீடு கட்ட சின்ன வயசுல இருந்து பயங்கரமா போராடுறோம், ஆனா கட்ட முடியல. ஒரு பக்கம் பையனுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய ஏமாத்திட்டோம். ஏன் ஏமாத்திட்டோம்னா, சின்ன வயசுல சித்தார்த்துக்கு காலேஜ்ல இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசை. ஆனா சரத்குமார் அவர்கள் மெக்கானிக்கல் வேணாம், ஐடி படி, ஐடி படிச்சா நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஐடி படிக்க வைப்பாரு. ஆனா சித்தார்த்துக்கு ஐடி சுத்தமா வராது, அதாவது கம்ப்யூட்டர் சுத்தமா வராது. ஒரு வழியா டிகிரி முடிச்சுட்டு வேலை செய்வாரு. ஆனா வேலை செய்யற இடத்துலயும் சித்தார்த்துக்கு சரியான மரியாதை கிடைக்காது. ஏன்னா அவருக்கு ஐடில ரொம்ப ஒரு ஜீரோ. அவர் மெக்கானிக்கல் ஃபீல்டு தானே அவருக்கு ரொம்ப தெரியும். இப்படி சொல்லிட்டு இந்த வேலை பிடிக்காத வேலை, சரியான சம்பளம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால அவராலையும் வீடு கட்ட முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைன்னு ஆசைப்பட்டு கட்டி கொடுப்பாரு. ஆனால் அந்த இடத்துல மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட் தொல்லை. பொண்ணுக்கு விருப்பம் இல்லை. 4 வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு குழந்தை மட்டும் பிறந்துடும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சண்டை போட்டு அவங்க அப்பா அம்மா வந்துருவாங்க. இப்படி ஒரு பக்கம் பார்த்தா வீடு கட்ட முடியல, இன்னொரு பக்கம் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையல, பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப சரத்குமார் ஃபீலிங் இருப்பாரு. கடைசியா சித்தார்த்தம் அவரோட தங்கச்சி மேத்தா ரகுநாத்தும் சேர்ந்து வீடு கட்டுவாங்க. வீடு கட்டி அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரசன்ட் பண்ணுவாங்க. அது எப்படி கட்டினாங்க, அதுக்கு என்ன முயற்சி எடுத்தாங்க, சித்தார்த் அவர்கள் எப்படி அவர் முன்னேறாரு, திரும்ப ஒரு பக்கம் மேத்தா ரகுநாத் எப்படி அவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு வீடு கட்டுறாங்க. இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்றேன், நீங்க வீடு கட்டணும் ஆசை இருக்கா, உங்களுக்கும் நிறைய தள்ளி போயிட்டு இருக்கா, இந்த படம் பாருங்க, கண்டிப்பா நீங்க கூடியத்துல வீடு கட்டுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு எஃபோர்ட்டும் சரத்குமாருக்கு ரொம்ப டிராபேக்கா போயிட்டு இருக்கும். அப்பயும் அவர் மனசு விட மாட்டாரு. ஒரு கட்டத்துல சொல்லுவாரு, நான் தான் என் லட்சத்தில் ஜெயிக்கல, கண்டிப்பா என் பையன் ஜெயிச்சிடும்னு சொல்லுவாரு. கடைசியில அதே மாதிரி சரத்குமாரோடைய பையன் சித்தார்த்தும் வீடு கட்டி முடிச்சிருவாரு. இப்படிதான் படத்தை முடிப்பாங்க. அது எப்படி ஸ்டெப் எடுத்தாங்க, அப்பாவால் முடியல, பையனும் பொண்ணும் சேர்ந்து வீடு கட்டுவாங்க, எப்படி ஸ்டெப் எடுத்தாங்கன்றத அந்த படத்தோட மீதி கதை. 3BHK படம் பார்க்குற ஆர்வம் இருக்கா, கண்டிப்பா பாருங்க. நல்ல படம் தான், ஒரு ஃபீல் குட் மூவி தான். படம் பார்த்தா உங்க கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.